நான் கண்டதில்லை. இது ரெண்டது பாக்கு மரமோ பாக்கு மரம் இல்லை, இது ஈச்ச மரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ இந்த ஸ்டைலில் இந்த மாதிரி அந்த வரலாற்று நிகழ்வுகளை பொறிச்சு பார்க்குற முதல் கோயில் இதுதான். இதை விட்டு நான் வேறு கோயில்கள் போயிருக்கிறோம். பட் இந்த கோயிலில் தான் முதல் முறை இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகள். ஸோ பெரும்பாலான கோயிலில் வந்து அந்த சிலுவை பாதை, அந்த சிலுவை ஸ்தலங்களை தான் கோயிலுக்குள்ளே பதிச்சிருப்பாங்க. இது கோயிலுக்கு வெளியே இந்த வரலாற்று நிகழ்வுகளை பதிச்சிருக்கிறாங்க. வாசிக்கன் நல்லா இருந்தது. ஹிஸ்ட்ரியில் படித்த சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது, படிக்காதக்கான விஷயங்களும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த சைட் போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போவே நல்லா களை வந்துட்டுது. ஏன்னா ஏறி இறங்கி அந்த பள்ளங்களுக்குள்ளே ஏறி இறங்கி வந்தது தானே. காலை சாப்பாட்டோட மட்டும் இன்னும் மதியம் சாப்பிடவும் இல்லை. இறங்குனாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அந்த ஈச்ச மரம் உங்களுக்கு தெரியும். எங்களோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் அந்த தலைமன்னாருக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு சம்பாவில் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த ஈச்ச மரம் காட்டுக்குள்ளே ஈச்ச மரம் பிச்சை எக்ஸ்பீரியன்ஸ்